வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 ரோல் வயர் கூடையோட மாடல்ஸ், கலர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கூடைகளில் வந்து 5 கூடைகள் போட்டிருக்கேன். 2 ரோலில் நான் வந்து போட்டிருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே நார்மல் நாட்டில் நான் வந்து போட்டிருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்லையும் ஒவ்வொரு மாடல்ஸ்லையும் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூட போட்டு சேல்ஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் காம்பினேஷன்ஸில் நீங்களும் போட்டு சேல்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் வந்து எப்படி மேம் சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க, கமெண்ட்டில் கேட்குறீங்க, கால் பண்ணி கேட்குறீங்க. இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சின்ன கூடை 2 ரோல் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கூடைகள் போட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் நல்ல சேல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த கூடைகள் எல்லாமே வந்து நார்மல் நாட்டில் தான் போட்டிருக்கேன். நான் எப்போயும் யூஸ் பண்ணுற ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்ட் வயர் தான். வயரும் சேல்ஸ் பண்ணுறேன். வயர் வேணுன்றவங்க என்கிட்ட நீங்கள் வயர் கேட்டுக்கலாம். நம்பரில் ஸ்க்ரீன்லேருந்து நம்பர் இருக்குது, நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன் நான். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே நான் வந்து சென்ட் பண்ணுவேன். நீங்கள் அதிலேருந்து செலக்ட் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட வயரெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கூடை வந்து எப்படி நல்லா ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். கூடை வந்து வயர் வந்து ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் மொத்தமாகவும் இல்லாமல் நல்லா ஸ்டிஃபாக வந்து இந்த கூடைகள் வந்து இருக்கும். இந்த எல்லா கூடைகளுக்குமே நான் வந்து குச்சி சொருகியிருக்கேன். அதே மாதிரி ஏணிப்பிடி முடிச்சும் நான் வந்து போட்டிருக்கேன். அதனால் கூடை வந்து நல்லா ஈவனாகவே உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல்ஸில் நான் வந்து போட்டிருக்கேன். இந்த வயரை பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ நல்லா ஷைனிங்காக இருக்குதுன்னு. வயர் வந்து பாருங்கள், மெலிசாவும் கிடையாது, மொத்தமும் கிடையாது. கூடை போட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும். உங்களுக்கு கூடை வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும். அந்த 2 பண்டில் யூஸ் பண்ணுறோம்னா அந்த 2 பண்டிலுக்குரிய வெயிட் வந்து அந்த கூடைக்கு வந்து கன்ஃபார்மாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து வயர் செலக்ட் பண்ணி ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் யூஸ் பண்ணி நீங்கள் கூடைகள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் கூடை வந்து பார்க்குற ஃபினிஷ் பண்ணுறப்ப. இப்போ இந்த கூடையை பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து சின்ன சின்ன செக்குடு 5 நான் வந்து பிரிச்சிருக்கேன். மொத்தம் வந்து இதில் 24 லைன் போடணும். பேஸ் வந்து 9 லைன் போடணும். ஹைட் வந்து 23 லைன் போட்டு ஒரு லைன் வந்து உள்ளே மடக்கி சொருகிக்கணுங்க. அதுக்கு என்ன மாதிரிலாம் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம இந்த மாதிரி கூடைகள் போடலான்றதை பார்த்துக்கோங்க. நான் வந்து இதுக்கு சின்ன சின்ன செக்கடாக வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். இந்த கூடைக்கு வந்து எஸ் டைப் ஹேண்டில் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் நான். அப்படின்னா தான் வந்து கூடை வந்து நல்லா ஃபினிஷிங் உங்களுக்கு வந்து நல்லா பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும் அப்படின்னு. இந்த எல்லா கூடைகளும் சேம் ஒரே மாதிரி சைஸில் தான் இருக்கும். 2 ரோல் கூடைக்கு வந்து ஒரே மாதிரி சைஸில் தான் இருக்கும் இந்த 2 ரோல் கூடையுமே. இந்த கூடை பார்த்திங்கன்னா மாம்பழ மஞ்சள் கலரும் பச்சை கலரும் வச்சு நான் வந்து போட்டிருக்கேன். சென்டரில் வந்து இந்த ஒரு 8 லைன்ஸ் வந்து க்ரீன் கலர் கொடுத்துட்டு மற்ற 2 பக்கமே வந்து மற்ற எல்லாமே வந்து மாம்பழ மஞ்சள் கலர் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் நான். அந்த ப்ளைனாக இருக்குது அப்படின்றதுனால அந்த இடத்துல பூ டிசைன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி பூ டிசைன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஹேண்டில் வந்து பாருங்கள், ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்டில் வந்து நல்லா நீட்டாக இருக்கும், ரொம்ப தொங்காமல் இருக்கும். இந்த கூட பார்த்திங்கன்னா 3 வந்து பிரித்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருப்பேன் நான். ஆரஞ்சு அண்டு ப்ளூ கலரில் போட்டிருக்கேன். காம்பினேஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு. ஹேண்டில் இதுக்கு வந்து ப்ளெயினாக நான் வந்து கொடுத்துருக்கேன் நான். ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்க தெரியுது பாருங்கள். ஹேண்டில் வந்து இந்த மாதிரி சைடாக சொருகிக்கோங்க. இன்னர் வயர் வந்து உங்களுக்கு 3 வயர் எடுத்தாலே போதும். இந்த இதுக்கு 3 அடியில் 3 வயர் எடுத்து இந்த இன்னர் ஹேண்டில் போட்டுக்கோங்க. எல்லா வயரையுமே சொருகிக்கிறங்க இன்னர் வயரு. இது வந்து பெரிய பெரிய செக்கடாக போட்டிருக்கேன். 8 ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். பேஸும் வந்து 9 லைனும் எல்லோ கலர்லேயே நான் வந்து போட்டிருக்கேன். ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. இந்த ரெட்டு வந்து டொமேட்டோ ரெட்டுங்க, ரொம்ப டார்க் ரெட் கிடையாது. டொமேட்டோ ரெட்டில் போடுறப்ப கூட வந்து நல்லா பளிச்சுன்னு இந்த மாதிரி நல்லா நீட்டாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா க்ரீன் அண்டு சாண்டிலில் நான் வந்து போட்டிருக்கேன். இது எப்படின்னா ஒரே ஒரு லைன் வந்து சாண்டில் வரும். 4 வயர் வந்து க்ரீன்னா ஒரு லைன் சாண்டில் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். பேஸ்லேருந்தும் அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். ஹைட்டும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடுறப்ப அந்த மாதிரி தான் நான் வந்து போட்டிருக்கேன். டோட்டலாக உங்களுக்கு வந்து 24 வயர் வந்து 6 அடியில் எடுத்துக்கோங்க. பேஸ் வந்து 9 லைன், ஹைட் வந்து 23 லைன் போட்டு ஒரு லைன் மடக்கிக்கோங்க. இதுதான் வந்து என்னோடய வயருக்கு காமனாக நான் எடுக்கிற மெஷர்மெண்ட்டு. எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஹேண்டிலும் பார்த்திங்கன்னா உள்ளே வைக்கிறது இன்னர் வயர் ஹேண்டில் 3 வயர் வைப்பேன். வெளியில் வந்து 2 வயர் ஹேண்டில் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நான். சில கூடைகளுக்கு வந்து நான் 2 வயர் ஹேண்டில் வந்து போட்டிருக்கேன். அதாவது 2 வயர் ஹேண்டில் தான் நான் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் நான்.
அதனால் கூட வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஹேண்டில் மொத்தமாக இருக்கணும், ரொம்ப லாங்காகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. லஞ்ச் பேக்குக்கு இந்த கூடைகள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பேக் சின்ன குழந்தைகளுக்கு லஞ்ச் பேக் கொடுத்து விட்றப்ப நல்லாவே இருக்கும். அதனால் ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இன்னர் வேர் அளந்துட்டு அதிலேருந்து 2.5 பங்கு வந்து அவுட்டர் வேர் அளந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி கூடைகளை நீங்களும் ஃபினிஷ் பண்ணி பாருங்கள். இந்த கூடைகளில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என் நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி கூடைகள் ஆர்டர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து டைம் கொடுங்க. டைம் கொடுத்திங்கன்னா நீட்டாக இந்த மாதிரி நாங்கள் ஃபினிஷ் பண்ணி நாங்கள் கொடுப்போம். நாங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் மேலும் நிறைய வீடியோஸ் வேறு காத்துட்ருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.